Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆன்லைன் மூலமாய் இணைந்து இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த கூடுகை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தெய்வ பிரசன்னத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு விசை கூட கண்களை மூடி ஆண்டவரை எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. உம்மை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து அறியாத ஜனத்திற்கு உம்மை அறிவிக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. ஹalleluya. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பாடுங்க. பின்னோக்கே நான் ஒரு விசை கூட இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் ஓ பின்னோக்கே நான். சொல்லுங்க. உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே. ஹalleluya. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு விசை அர்ப்பணிப்போடு சுவிசேஷ சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எங்கும் உம் நாமம் உந்தன் நாமம் சொல்ல பாடுங்க. என் தேச எல்லை எங்கும் என் தேச எல்லை ஹalleluya உம் நாமம். என் கூட சேர்ந்து ஒரே சத்தமாய் பாடுவோம். ஆராதனை 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 ஆவியானவரே உம்முடைய ஆளுகை உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கட்டும். கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் இடைபடுவீராக, உள்ளங்களை எழுப்பி விடுவீராக. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான எங்கள் தேவனுக்கே என் தேவனுக்கே அன்பரேசுவே அன்பரேசு. ஹalleluya. ஆவியான தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். என்ன வார்த்தையை பேச நீர் விரும்புகிறீரோ அந்த வார்த்தை மாத்திரம் இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுவதாக. நீரே மகிமைப்படும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தின் 20வது வசனம். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான்.
அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா எலிசாவை தேடி வந்து எலிசா இருந்த ஸ்தானத்தில் போய் அவன் மேல் தன்னுடைய வஸ்திரத்தை விரித்தார். இது தேவன் செய்ய சொன்ன ஒரு ஊழியம். இதை செய்துவிட்டு எலிசாவை தன்னை தொடரும்படியாய், தன்னை பின்தொடரும்படியாய் எலியா சொன்னபோது எலிசா சொல்லுகிறார், நான் என் வீடு வர போய் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்து கொண்டு வருகிறேன். அப்படி சொன்னதும் எலியா உடனே தடுக்கவில்லை. எலியா கம்பல் பண்ணல, எலியா அவனை ஃபோர்ஸ் பண்ணல. இல்லை நீ போகக்கூடாது, உனக்கு நான் பாராட்டின கிருபை பெருது, அதனால நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவனை தடுக்காமல் எலியா சொன்ன அழகான ஒரு வார்த்தை. கடந்த நாள் ஆவியானவர் இந்த நாள் பேசும்படி இருதயத்திலே எழும்ப பண்ணினதும் நினைப்பூட்டினதுமான வார்த்தை. அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு செய்ததை மட்டும் நீ நினைச்சுக்கோ, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். இந்த பகல் நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள், விசேஷமாய் தேவனை ஆராதிக்கிற, தேவனுடைய விலையேறப்பெற்ற ரட்சிப்பை பெற்று தேவனுடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு கிருபைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காதும் கேட்க, இந்த பகல் நேரத்தில் எலியா அல்ல, இந்த பகல் நேரத்தில் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு செய்ததை மட்டும் நினைத்துக்கொள், நான் உனக்கு செய்ததை மட்டும் நினைத்துக்கொள். ஆமென். அவர் செய்ததை நான் நினைக்க துவங்கினால் என் கால்கள் என் இஷ்டம் போல நடக்காது, என் கால்கள் அவர் சித்தம் போல நடக்க துவங்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா சொல்லுகிற வார்த்தை, நான் செய்ததை நினைத்துக்கொள். நேரம் அதிகம் இல்லை, நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். அப்படி என்ன இந்த எலிசாவுக்கு செய்தான்? இந்த எலியா இந்த எலிசாவுக்கு செய்த காரியம் என்ன? இந்த வார்த்தையை எலிசாவினிடத்தில் சொல்லும்படியா இந்த எலிசாவுக்காக எலியா செய்த காரியம் என்ன? அதற்கு முந்தின வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். 19வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் எலியா இருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். எலிசா இறந்த இடத்துல போய் எலிசாவை பார்த்து அவன் ஏரை ஓட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஆமென். எலிசாவுக்கு எலியா செய்த அவன் வாழ்க்கையில அவன் இதுவரை எதிர்பார்த்திராத, இதுவரை கண்டிராத ஒரு மேன்மை என்ன தெரியுமா? எலியா அடுத்து தன் ஸ்தானத்திலே எலிசாவை தெரிந்தெடுத்தான். இந்த பூமியிலே நமக்கு இந்த கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதல் நாளிலே அந்த வார்த்தை நமக்கு பேசப்பட்டது. தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே நாம் கட்டின வீடு அல்ல, நமக்கு உண்டாயிருக்கிற குடும்பம் அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நமக்கு உண்டாயிருக்கிற பணம் அல்ல, நாம் ஆமென் உண்டாக்கி வைத்திருக்கிற ஆமென் ஆஸ்திகளோ அந்தஸ்துகளோ ஒன்றும் அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறது. அப்படி சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எலியா சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். என்ன எலியா செய்தார்? இத்தனை கூட்டம் இருக்கும் போது, இத்தனை திரளான ஜனங்கள் இந்த பூமியில வாழும் போது, அவர்கள் எல்லாம் போய் தெரிந்தெடுக்காமல் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி ஞாபகப்படுத்துவார். என்ன வார்த்தை சொல்ற தெரியுமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த பகல் நேரத்தில் எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும்? இன்னைக்கு அப்பா சமூகத்தில் நான் இருப்பது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள காரணம் நான் தேடி தெரிந்து கொண்டது அல்ல, கர்த்தர் என்னை தேடி தெரிந்தெடுத்திருக்கிறார் சொல்றவங்க பலத்த சத்தமாய் ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை மறந்துட கூடாது. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, தினந்தோறும் நீங்க எதற்கு நன்றி செலுத்துகிறீர்களோ இல்லையோ, காலையில் எழுந்ததும் நினைவு வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நம்மை ரட்சித்த தேவன், ஹல்லேலூயா.
இன்னும் எத்தனை ஜனங்கள் இந்த பாக்கியத்தை பெறாமல் இருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை ஜனங்கள் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எனக்கு 2 சம்பவங்கள் மறக்கவே முடியாது. பல இடத்துல இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்திற்காக பல இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போகும்போது, ஒரு முறை VBS ட்ரைனிங்காக ஆமென் திருச்சி பக்கம் ஆமென் கார்ல போயிட்டு இருக்கிறோம். பகல் நேரம் 12 மணி. திருச்சி வெயில் எப்படி இருக்கும்னு போனவங்களுக்கு தெரியும். ஆமாம், நாங்கள் போகிறது சூப்பரான ஒரு ஏசி காரில் தான் போகிறோம். ஏசி போட்டுட்டு தான் போகிறோம். ஆமாம், ஏசி போட்ட பிறகும் 12 மணிக்கு அந்த வெயிலில் எனக்கு சொட்டாகுது உள்ள. நான் ஒரு கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சிட்டு வண்டி ஓட்டுற பிரதர், என்ன பிரதர் வெயில் இது? ஆமாம், இதுக்கெல்லாம் எங்கள் ஊர் எவ்வளவோ பரவாயில்ல, அப்படி வெயில் அடிக்குது. அப்படி தொடச்சி வேதனையில் அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என் கண்ணுக்கு ஒரு காட்சி தெரியுது. அந்த காட்சி என்னன்னா, அந்த வெயில்ல 12 மணிக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒரே போல கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, காலில் செருப்பு போடல, ரோடோரமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ போறாங்க. அதுல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, வயதானவங்களும். ஒரு பாட்டியை பார்த்தேன், அவங்களுக்கு ஒழுங்கு நிமிந்து கூட நடக்க முடியல. அவங்க தள்ளாடி தள்ளாடி தான் நடக்கிறாங்க. ஆனாலும் அவங்களும் செருப்பு போடல. அந்த சூட்ல ரோட்டு பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. எனக்கு எங்க போறாங்கன்னு தெரியல. அப்போ அந்த வண்டி ஓட்டுற பிரதர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் இப்படி வெயில நடக்கிறாங்க, இவங்க எங்க போறாங்க அப்படி கேட்டதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை சொல்லி ஒரு கோயிலை சொல்லி சொன்னார். இந்த கோயிலுக்கு போறாங்க பிரதர், அவங்க இப்படி நடந்து போனா அவங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் கிடைக்கும், அல்லது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், அல்லது குடும்பத்தில் ஒரு நன்மை கிடைக்கும், அல்லது ஏதோ ஒன்று நன்மையானது நடக்கும். அப்படி இந்த வார்த்தையை கேட்டதும் என் உள்ளெல்லாம் கலங்கிடுச்சு, என் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. 2 காரியம். என்ன காரியம் தெரியுமா? ஆண்டவரே, ஒருவேளை நீர் எங்களை தேடாமல் இருந்திருப்பானால், இந்த ரட்சிப்பின் பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்காமல் இருந்திருக்குமானால், நாங்களும் இப்படிதான் ஆண்டவரை அறியாமல் நடந்திருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உம்முடைய சமூகத்தில் இருக்க காரணம், ஆமென், அவங்க இன்னைக்கு உங்க சமூகத்தில் வராததற்கும் நான் உம்முடைய சமூகத்தில் இருப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதாங்க. அவங்க பாவிகளானதுனால கிடையாது, ஆமென், அவங்க பக்தி இல்லாதவர்களானதுனால கிடையாது. நம்மை விட பக்தியுள்ள எத்தனை பேர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு உண்டாகாத மீட்பு எனக்கு உண்டாக காரணம், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படல. நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை அவர் நடக்க விடாமல், அவர் நமக்காய் கல்வாரியிலே நடந்ததுனால நாம் மீட்கப்பட்டோம். நம்மை அவர் சுமக்க விடாமல் அவர் கல்வாரியை சுமந்ததுனால நாம் மீட்கப்பட்டோம். நாம் பாவத்தின் ஆமென் சம்பளத்தை பெற்றுக்கொள்ள விடாமல் அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால இன்று நாம் தேவ சமூகத்தில் விடுதலையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். 2வது எதுக்கு அழுத தெரியுமா? ஆண்டவரே, என் கண்ணு திறந்தது போல அவங்க கண்ணையும் திறங்க ஆண்டவரே. அவங்க கண்ணும் திறக்கப்பட்டுச்சுன்னா இப்படி நடக்க தேவையில்லையே. அவங்க கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா உங்க சமூகத்தில் விடுதலையா வந்து ஆராதிப்பாங்களே. ஆமென். இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நீங்கள் திடீர்னு பார்க்கும்போது அவங்கள பார்த்து இவங்களுக்கு பைத்தியம் இப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. ஆமென். அவங்க முட்டாள் இப்படி பேசிடாதீங்க. நம்ம அதிகமா இப்படிதான் பேசுவோமே தவிர அவர்களை குறித்த பாரம் நமக்கு உண்டாகாது. என்னை ரொம்ப ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி செலுத்துற ஒரு வார்த்தை, தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார், பக்தி உள்ளவனை கர்த்தர். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு இங்க சொல்ல முடியும், நான் பக்தியா இருந்ததுனால தான் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார்? அந்த தாவீது சொல்லுவான், இந்த தாவீது சொல்ல மாட்டேன். அந்த தாவீது பக்தியா இருந்ததுனால தெரிந்தெடுத்தார். ஆனா இந்த தாவீது எப்படி வாழ்ந்தேன் எனக்கு தான் தெரியும். நம்மிடத்தில் வெளிப்பட்ட மீட்பு, நம்மிடத்தில் வெளிப்பட்ட பக்தி நிமித்தம் அல்ல, செய்தி வரும்போது தெரியும். ஆமென். தேவ கிருபையினால அவர் நம்ம வச்ச அன்பினால இன்னைக்கு அவர் சமூகத்தில் நம்ம உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்தின்னு வச்சு கால்குலேட் பண்ணிட்டார்னா அன்னைக்கு நான் ஒரு காட்சி பார்த்தேன், அவங்கள தான் ஃபர்ஸ்ட் தெரிந்தெடுத்திருந்திருப்பார். அதே போல இன்னொரு சீன், இது வெயில் காலம், இடுக்கி பகுதியில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தேன். நான் தங்கி இருந்த இடத்துல இருந்து அந்த ஊழியம் போகிற இடம் ஒரு 7 கிலோமீட்டர். இரவு 7 மணிக்கு பிறகுதான் என்னை வர சொன்னாங்க. நான் போகிற வழி வந்து 2 பக்கம் தேயிலை தோட்டம், ஒரு லைட் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ரோடு,
சின்ன ஒரே ஒரு வண்டி தான் போகும், ஒரு லைட் கிடையாது. திருச்சியில வெயில், இடுக்கில குளிர். திருச்சியில ஏசி ஆன் பண்ணி வைக்கிறோம், இடுக்கில நாங்க கார்ல ஹீட்டர் ஆன் பண்ணி வைக்கிறோம். ஆனாலும் குளிருது. 2-3 ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறேன். போகும்போது திடீர்னு ஒரு காட்சி, அது ஒரு 5 செகண்ட் தான். ஒரு பாலம் வந்துச்சு, அந்த பாலத்தை தாண்டி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, ஒரு குடும்பம் நிற்குது, அது தெரியுது. ஒரு அப்பா அம்மா நிற்கிறாங்க, ஒரு தாத்தா பாட்டி நிற்கிறாங்க, 2 பிள்ளைங்க. அதில் ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிப்பான், அவ்வளோதான். அந்த பையன் என்ன பண்ணான்னா, காலில் செருப்பு போடல, நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறான். நாங்கள் குளிரில் 2-3 ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். அவன் ஒரே ஒரு நார்மல் ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு தன் தெய்வத்துக்கு முன்னாடி நின்று தோப்பு கர்ணம் போட்டுட்டு இருந்தான். இந்த சீன் 5 செகண்ட்ல என் கண்ணில் பட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு எனக்கு மறக்கல. அது தாண்டினதும் ஆண்டவர் உணர்த்தினது என்ன தெரியுமா? பக்தி உள்ளவனை நான் தெரிந்தெடுத்தா உன்னை தெரிந்தெடுத்திருக்க மாட்டேன், அவனை தெரிந்தெடுத்திருந்திருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குங்க சொல்ல முடியும் தேவன் தந்த ரட்சிப்பு எனக்கு அது கிடைத்த பாக்கியம் சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை. சொல்லுங்க நன்றியோடு. ராஜாக்களாக ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. சொல்லுங்க ராஜாக்களாக ராஜா ஷலரமஹந்தலரோ ஹல்லேலூயா உமக்கென. ஆமென். இந்த பூமியிலே நமக்கு கிடைத்ததுனாலதான் எலியா சொல்றார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அவர் செய்ததை நினைச்சுக்கோனா நம்ம உடனே எதைதான் அதிகம் நினைப்போம் தெரியுமா? என்னென்ன நன்மை உண்டா இருக்குது, பூமிக்குரிய நன்மைகள், இதை தாங்க நம்ம யோசிப்போம். அவர் செய்த நன்மையை என்னன்னு கேட்டா, ஒருத்தங்க கேட்டாங்கன்னா ஒரு தேவ பிள்ளை ஃபர்ஸ்ட் சொல்றது அவர் தந்த ரட்சிப்பு தான் எனக்கு செய்த நன்மைன்னு சொல்லுவான். ஆனால் அவன் தான் தேவன் தந்த ரட்சிப்பை கனப்படுத்துகிறவன். ஹல்லேலூயா. அத நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு தேவ பிள்ளை கேட்கும், சரி ஆமா இந்த உலகத்துல உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? இந்த பூமியிலே உன் குடும்பத்திற்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா, உலகத்தான் காண்பிப்பதற்கு பல காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு தேவ பிள்ளை முதன்மையாகவும் மேன்மையாகவும் எதை காண்பிக்கணும் தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசுவை நான் சொந்தமாய் கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. இதை ஒருவன் மேன்மைப்படுத்துவானானால், இதை ஒருவன் சிந்திப்பானானால், அவன் அவர் விருப்பத்தை செய்யறதுல தான் இருதயம் துடிக்கும். இந்த ரட்சிப்பை ஏன் கனப்படுத்தணும்? ஏன் அவர் செய்ததை நான் மறக்க கூடாது? ஏன் அவர் செய்ததை நினைக்க சொல்லுகிறார் எலியா என்றால், இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்க அவர் எடுத்த பிரயாசம் இருக்குதே. அருமையான பாஸ்டர் ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னது என்னை ரொம்ப தொட்டது. நாம அவரை அறிந்து கொள்ள அவர் நமக்காக அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்காய் அனுப்பப்பட்டதினால் நாம் அறிந்து கொண்டோம். இனி மற்றவர்கள் அவரை அறிந்து கொள்ளணும்னா நம்மை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது நமக்கு கிடைத்த பாக்கியம். சும்மா இல்லை இந்த ரட்சிப்பு கிடைத்தது. இந்த ரட்சிப்புக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் என்பது கொஞ்சம் அல்ல. இந்த எலியா எலிசாவை தேடி வந்து தெரிந்தெடுக்க இந்த எலியா செய்த காரியங்கள், முதலாவது எலியா செய்த காரியம், இரண்டாவது எலிசா செய்த காரியம். இந்த ரெண்டையும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எலியா செய்தது என்ன? இந்த எலிசாவை தெரிந்து கொள்வதற்கு, இந்த எலிசாவைக்காக செய்யப்பட்ட முதல் காரியம். ஆமென். இந்த எலிசாவை தெரிந்து கொள்ள அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமென். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. சம்பவிப்பதாவது, இந்த சம்பாஷணை,
எலியாவுக்கும் தூதனுக்கும் இடையே, ஆண்டவருக்கும் இடையே, கர்த்தருக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. எலியா போதும், எசபேல் அனுப்பின ஒரு செய்தியை கேட்டு போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை திரும்ப தட்டி எழுப்பி இப்பொழுது இந்த சம்பாஷணை எலியாவுக்கும் கர்த்தருக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசுகிறேன். இந்த வார்த்தை நன்றாய் கவனிங்கள். இந்த வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது இது யாருக்கு தெரியாது தெரியுமா? எலிசாவுக்கு தெரியாது. எலிசாவை தெரிந்து கொள்ள முதல் காரியம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த எலிசாவை தெரிந்தெடுக்க வேண்டும் என்கிற சம்பாஷணை எலியாவுக்கும் கர்த்தருக்கும் இடையே நடந்தது. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த வார்த்தையோடு கூட நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த பூமியில, இந்த தேசத்துல, இந்த பகுதியில, என் குடும்பத்துல என்னை கர்த்தர் தெரிந்தெடுப்பதற்கு பிரதானமான முதல் காரியம் என்ன தெரியுமா? என்னை தெரிந்தெடுக்கும்படி என் பெயரை குறித்து பரலோகத்தில் ஒரு சம்பாஷணை நடந்தது. அப்படி நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நமக்கு தெரியவில்லை. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்னமே, ஆமே, நான் பிறந்து வளருகிறதை பார்த்து இவன் எப்படி வளர்றான், இவன் எப்படி நடக்கிறான் பார்த்து இவனை தெரிந்து கொள்ளலாம் என்று அல்லவர் என்னை தெரிந்தெடுத்தது. நான் பிறக்கிறதற்கு முன்பாகவே, இன்னும் சொல்ல போனா எலியா எலிசாவை தேடி வருவதற்கு முன்பாகவே, தேடி வந்து எலிசாவை பார்த்து விட்டு போய் அல்ல சம்பாஷணை நடத்தினது. எலிசாவை வந்து பார்ப்பதற்கு முன்பாகவே எலியாவும் கர்த்தருக்கும் இடையே சம்பாஷணை நடந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி ஒரு சம்பாஷணை நடந்ததுனாலதான் இன்று நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எங்க என் பேரை குறித்து அவர் பேசி இருக்கிறார். என் பேரை பேசி இருக்கிறார். நம்ம இந்த பூமியில யாருக்கு பேரை அதிகம் சொல்ல விரும்புவோம் தெரியுமாங்க? ரொம்ப பிரபலமானவங்க பேர், ரொம்ப பிரியமானவங்க பேர், வசதி உள்ளவங்க பேர். யார் என் கூட இருக்கணும்னு நான் விரும்புவேன் தெரியுமா? என் பக்கத்துல யார் இருக்கணும்னு விரும்புவேன் தெரியுமா? என் கூட யார் பேசணும்னு விரும்புவேன் தெரியுமா? என் நல்ல வசதி உள்ளவங்க, படிச்சவங்க இல்ல, ஒரு மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நம்ம கூட இருக்கிறதே விரும்பினாலும் இருதயத்துல நம்ம அதிகம் விரும்புறது, இவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும், இவங்க நம்ம கூட பேசினா நல்லா இருக்கும், இவங்க நம்ம கூட பழகுனா இல்ல. ஆமா, எலியாவை கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப எலிசாவை அபிஷேகம் பண்ண. பரலோகத்தில் ஆண்டவர், ஆமா, பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து அன்னைக்கு சொன்னாரு, இந்த டேவிட் சாம போய் அபிஷேகம் பண்ண. உங்க பேரை சொல்லி சொன்னதுனாலதான் இன்னைக்கு நாம் மீட்கப்பட்டு தேவ சமூகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி ருசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏற்கனவே என்னை குறித்து பேசப்பட்டது. ஆமென். அவர் என்னை குறித்து பேசினார் என்பதின் அடையாளம் என்ன? எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் எல்லாருக்காகவும் மரித்தது உண்மைதான், அவர் எல்லாருக்காகவும் வந்தார் உண்மைதான், ஆனால் எல்லாருக்கும் ஈஸியா அவரிடத்தில் வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னார். யோவான் 6வது அதிகாரத்தின் 44வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அதை நான் இப்படி சொல்றேன், பிதாவும் இயேசுவும் சித்தம் வைக்காம ஒருவனும் அவர் சமூகத்தில் வர முடியாது. அதுதான் எலியாவும் கர்த்தரும் சித்தம் வைத்ததுனால எலிசா மேல அந்த சால்வை விழுந்தது. கர்த்தரும் பிதாவும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் நம்முடைய பெயரை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து சித்தம் வைத்ததுனால அந்த இரட்சிப்பின் வஸ்திரம் இன்னொருவன் மேல் விழாமல் என்னை தேடி முதலாவது வந்து விழுந்தது. கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இழுத்து கொள்ளாமல். அப்படியானால் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் இருப்பது ஒரு நாளும் சொல்லிராதீங்க, நான் வந்தேன் சொல்லிராதீங்க. ஆமென். சிலரை கொண்டு கர்த்தர் உங்களை ரட்சித்திருப்பார். சிலர் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கர்த்தர் உங்களை ரட்சித்திருப்பார். உடனே அவங்க மூலமா வந்தேன்னு சொல்லிராதீங்க. கர்த்தர் அவர்களை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தினாரே அன்றி, ரட்சிப்பு என்பது கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்தது. ரட்சிப்பு என்பது கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்தது.
ஹalleluya. எனவே அதனுடைய கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே போய் சேருவதாக. ஹalleluya. எலிசாவே, நீ ரட்சிக்கப்பட, உன் மேல இந்த சால்வை விழ, நீ தெரிந்தெடுக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டா எலிசா சொல்லுவாரு, எனக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி என்ன குறித்து அவர் பரலோகத்துல பேசிட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. ஆமென். இதை குறித்து நினைச்சு நான் கொண்டாடாம வேற எதை குறிச்சுங்க கொண்டாட போறேன்? இதை குறிச்சு பாடாம வேற எதை குறிச்சுங்க பாட போறேன்? எத்தனை பேர்ட்ட நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பரலோகத்துல பேசினார். என்ன ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி என் பேர் அவர் பரலோகத்துல உச்சரித்தார். என்ன ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி என்னை குறித்து பிதா சித்தம் வைத்திருந்தார். ஹalleluya. ஆமென். எலிசாவுக்கு எலியா செய்த காரியம், எலியா சொல்றார், நான் உனக்கு செய்ததை நினைச்சுக்கோ, நான் உனக்கு செய்ததை நினைச்சுக்கோ. அவர் என்ன செய்தார்? என்னை குறித்து ஏற்கனவே பேசினார். அவர் பேசினது நிமித்தம் மாத்திரம் இன்று அவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, அவர் என்ன செய்கிறார்? பேசினதோட விடவில்லை, அவர் தேடி வருகிறார். வந்து வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். அப்படியே அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். எலிசாவை கண்டான். போதும். இரண்டாவது, இந்த எலியா செய்த காரியம். முதலாவது, சம்பாஷணை நடக்கிறது. என் பெயர் பரலோகத்தில் உச்சரிக்கப்படுகிறது. நான் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாய் மாறுகிறது. இரண்டாவது, சித்தம் வைத்தவர் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழுகிற எத்தனையோ பேர் இருக்கும்போது, பக்தியாய் வாழுகிற எத்தனையோ பேர் இருக்கும்போது, அவங்களெல்லாம் பார்க்காம யாரை பார்த்தார்னா இந்த எலிசாவை பார்த்தார். ஹalleluya. இரண்டாவது, எலிசாவுக்கு செய்யப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை. எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில், எனவேதான் ஆண்டவர் நம்மை குறித்து எழுதும் போது இப்படி எழுதுகிறார். வாசிங்கள் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நான் உன்னருகே கடந்து வந்தபோது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம் வாசிங்க. ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று 8வது வசனம். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். என்ன தெரிந்தெடுக்கிறதற்கு அவர் செய்த இரண்டாவது காரியம், என்ன பார்த்தார். என்ன பார்த்தார்? என்ன பார்த்து தெரிந்தெடுத்தார். என்ன பார்க்கிறவர் யார் தெரியுமா? ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தரை குறித்து வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அவர் எவ்வளவேனும் அசுசியை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். ஏங்க, சோதோமில பாவம் பெருகின போது அவர் பார்த்தார். ஆனா அங்க பார்த்த போது அது என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சிருச்சு. என்னை பார்த்தார், ஆனா நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுதான் அவர் பாராட்டுற கிருபை. ஹalleluya. ஆமென். கிருபை என்னை பார்க்க வைத்தது. அவர் பாராட்டின தயவு என்னை பார்க்க வைத்தது. எலிசாவை தெரிந்தெடுக்க எலியா இரண்டாவது என்ன செய்தார்னா, அவனை பார்க்கிறார். அவனுடைய கண்கள் எலிசாவின் மேல் கிருபையாய் பார்க்கிறது. இந்த பூமியிலே நான் தெரிந்து கொள்ளப்பட காரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே அநேக கண்கள் என்னை கண்டது உண்மைதான். ஆனால் எல்லா கண்களிலும் கிடைக்காத கிருபையை அவர் கண்களில் எனக்கு கிடைத்தபடியினால நான் இன்று அவர் சமூகத்தில் நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. யாருக்கு வேண்டாத என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை அந்த அழகான கண்கள் கண்டதனால இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். மிதிக்கப்படுவதற்கு ஏதோ உன் ரத்தத்தில் கிடந்த. ஆமென். உனக்கு உதவுறதற்குன்னு யாருமே கிடையாது, உன்னை தூக்குறதுக்குன்னு யாருமே கிடையாது. ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இன்னைக்கு மட்டும் நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்பேனே ஆனால், கர்த்தர் என்னை பார்க்காம இருந்திருப்பார் ஆனால் நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பேன்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? இல்ல. இன்னைக்கு வாழ்க்கையில போராட்டம் அதிகம் உண்டு, பிரச்சனையை சந்திக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. எனக்கு முன்னாடி வாசல்கள் அநேகம் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இன்னைக்கு நான் நிற்க காரணம் அப்பா சமூகத்தில் இருப்பதனால மட்டும் சொல்றவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹalleluya.
தாவீது சொல்றார், ஆண்டவர் உங்க வார்த்தை மட்டும் இல்லாம இருந்திருக்குமானால் நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். ஆமென். என்னை தேடியும் பார்த்திருக்கவே முடியாது. அவர் மட்டும் என்னை தேடாமல் இருந்திருப்பாரானால், அவர் மட்டும் என்னை பார்க்காம இருந்திருப்பாரானால், இன்னைக்கு இப்படி ஒரு பர்சன், இப்படி ஒரு அட்ரஸ் எனக்கு உண்டாயிருக்கவே செய்யாது. அவர் என்னை தேடி வந்தார், அவர் என்னை நோக்கி பார்த்தார், என்னை நோக்கி பார்த்தார், என்னை பார்த்து என்னை தெரிந்தெடுத்தார். அவருடைய கண்கள் யாரை பார்த்தது தெரியுமா? தகுதி உள்ளவர்களை அல்ல, தகுதி இல்லாத நம்மை பார்த்தது. ஆமென். பேதுருவை தெரிந்தெடுக்க வரும்போது பைபிள் சொல்லுகிறது, ஆமென், அவர் கலிலேயா கடல் அருகே வந்து 2 படவுகளை கண்டார் என்று. 2 படவுகளை பார்க்கிறார். மத்தேயு 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். 2 படவுகளை பார்த்தார், பார்த்து தெரிந்தெடுக்கிறார், கண்டு தெரிந்தெடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை பார்த்து அந்த படகுகள் கடலுக்கு 2 படவுகள் அல்ல, அநேக படவுகள் உண்டு. 2 படகு மட்டும் இருந்திருக்காது. நிச்சயமா நம்ம ஊர் பக்கம் கடல் இருக்கிறதுனால நமக்கு தெரியும். மீன் பிடிக்கிற ஒரு ஏரியா இருக்குதுன்னா அங்க 2 படகு மட்டும் இருக்காது. எத்தனை படகு இருக்கும்? நிறைய படகு இருக்கும் இல்ல? ஏன்னா மீன் பிடிக்கிற அநேகர் இருப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அவர் 2 படகுகளை மட்டும் பார்த்தார். ஏன் அந்த 2 படகை பார்த்தார்னா, அந்த 2 படகுல தான் ஒரு மீனுமே இல்லை. உலகம் பார்க்கறதுக்கும் கர்த்தர் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. உலகம் என்கிட்ட என்ன இருக்குதுன்னு வச்சு பார்க்கும், அவர் மட்டும்தான் என் உள்ளத்தை வச்சு பார்ப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். என்கிட்ட என்ன இல்லை, என்ன இல்லாமல் இருந்தாலும் சரி. அதனாலதான் நேற்றைக்கு இரவுல பேசினாரே ஆண்டவர், தகுதியை பார்த்து அவர் தெரிந்தெடுத்திருந்திருப்பாரானால் இன்னைக்கு நானும் இங்கே இல்லை, இங்க இருக்கிற ஒருவரும் இருந்திருக்க முடியாது. தேவன் தகுதி பார்த்து தெரிந்தெடுக்கிறவர் அல்ல, அவர் தெரிந்தெடுத்து தகுதிப்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கண்களில் கிடைத்த கிருபை. எலிசாவிட்ட சொல்றார், நான் உனக்கு செய்ததை நினைச்சுக்கோ. என்னை குறித்து சம்பாஷணை நடந்தது, என்னை அவர் கண்ணோக்கி பார்த்தார். 3வது என்ன செய்கிறார்? ஆமென். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் இந்த 19வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அப்படியே அவன் அவிடமிட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இப்பொழுது எத்தனாவது ஏரை ஓட்டிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க? 12வது. ஆமென். இப்ப எலிசாவை தெரிந்தெடுக்க வேண்டுமானால், தகுதி வச்சு தெரிந்தெடுக்கணும்னா, எலிசா எதுல நின்றுக்கணும்னா 1ல நின்றுக்கணும். ஆனா இப்போ எலிசா எதுல நிக்கிறாரு? எலியா வந்து பார்க்கிறான் 1வது ஏர்ல அல்ல, 12வது ஏர்ல இருக்கிறான். ஐயோ, தகுதியை மட்டும் இப்ப பார்த்திருப்பார்னா வந்த எலியா அப்படியே திரும்பி போயிருந்திருப்பாரு. ஆனால் வந்த எலியா தகுதி நிமித்தம் வராமல் பிதாவின் சித்தத்தின் நிமித்தம் வந்தபடினால தகுதியை இங்கே பார்க்கவில்லை, எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை பார்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, 12வது ஏரை பூட்டின அந்த எலிசாவின் மேல அவன் தன் சால்வையை விரித்தான். ஹல்லேலூயா. தகுதியை பார்த்தால கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது. இந்த வார்த்தை சொல்லும் போதே ஒரு வார்த்தையை நான் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். அன்பான தேவ ஜனமே, ஆமென், நம்மை தெரிந்தெடுப்பது, நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தது தகுதி நிமித்தம் அல்ல. தகுதியுள்ள எத்தனையோ பேரை கர்த்தர் புறக்கணித்து விட்டுதான் தகுதி இல்லாத என்னையும் உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். 11 ஏரை தாண்டிதான் 12வது ஏரில் இருக்கிற எலிசாவின் இடத்துல சால்வை விழுகிறது. ஆமென். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். வேதத்திலே ஒரு வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரத்தில், ஆமென், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் நம்மிடத்திலே கர்த்தர் தயவையும் பாராட்டி இருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது நம்முடைய கிரியை நிமித்தம் அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது நம்முடைய படிப்பு நிமித்தம் அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது நம்முடைய தகுதி நிமித்தம் அல்ல. தேவன் பாராட்டின கிருபையும்
தயவும் தேவ அன்பும் நம்மை தேவ சமூகத்தில் நிறுத்தியிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசியுங்கள், தீத்து 3வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் நம்மை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். தீத்து 3வது அதிகாரத்தின் 4வது வசனம் 5வது வசனம். தயையும் அன்பும் பிரசன்னமான போது, அடுத்த வார்த்தை, நீதியின் கிரியை நிமித்தம் ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருடைய தயவும் அன்பும் பிரசன்னமானதுனால, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். என் தகுதியின் நிமித்தம் அவர் என்னை ரட்சித்திருந்திருப்பார், ஆனால் இந்த எல்லைக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். காரணம், நம்மை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 2வது அதிகாரத்தில் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்கள், 5வது வசனத்தை முதலாவது வாசிங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்தோம் நாம் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அக்கிரமங்கத்துல வாழ்ந்தவர்கள் என்றல்ல, மரித்தவர்கள். மரித்தவனா அவனால் எழும்ப கூட முடியாது, அவனால அசைய கூட முடியாது. செத்த சரீரத்துக்கு முன்னாடி இருந்துட்டு கையை உயர்த்துங்க சொன்ன உயர்த்துமா? உயர்த்தாது. அக்கிரமத்துல மரித்து இருக்கிறான்னா அவன் அவ்வளவு டவுன்ல இருக்கிறான். இப்படி கிடந்தவர்கள் நாம். 12வது வசனம் சொல்லப்படுகிறது, வாசிங்கள். காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 13வது வசனம். முன்னே தூரமாயிருந்தீர்கள், இப்பொழுது தூரமா இருந்தோம். இதுல நம்முடைய தகுதி முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்தகாரத்தில் இருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தத்தின்படி அந்நியர்களாக இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், தூரமா இருந்தோம். என்கிட்ட எவ்வளவு ஏணி போட்டாலும் இவர் பக்கத்தில் என்னால வர முடியாது. எவ்வளவு ஏணி போட்டாலும், எவ்வளவு ஏறி வந்தாலும் இவர் பக்கத்தில் வர முடியாது. அப்படிப்பட்ட தூரமாய் இருந்த என்னை தகுதி பார்த்தல்ல கர்த்தர் தெரிந்தெடுத்தது, அவருடைய இரக்கத்தை காட்டி தெரிந்தெடுத்திருக்கிறார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக 12வது ஏர்கிட்ட அவர் வரணும்னா 11 ஏரை தாண்டி தான் வரணும். ஆமென். 12வது ஏர்கிட்ட எலிசாவை வந்து பார்க்கணும்னா 11 ஏரை தாண்டி தான் வரணும். இதே போலதான் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி பலரை தாண்டி தான் கர்த்தர் என்ன பார்த்திருக்கிறார். அவன் புரியும்படி சொல்லணும்னா, தாவீதுக்கு மேல அபிஷேகம் வருவதற்கு முன்பாக 7 பேரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். தகுதி உள்ள 7 பேர் நிறுத்தப்படும் போது கர்த்தர் அவர்களை எல்லாம் தாண்டி தான் தகுதி இல்லாத தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அப்ப இதுல ஒரு எச்சரிப்பும் இருக்கிறது. என்ன எச்சரிப்பு? தாவீதே, உன்னை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் 7 பேரை தள்ளி இருக்கிறார். ஆமென். ஏன் அவர் செய்ததை நினைக்கணும் தெரியுமா? நான் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தகுதியான எத்தனையோ பேரை கர்த்தர் தள்ளி இருக்கிறார். எத்தனையோ பேரை தள்ளி. எனவேதான் ரோமர்ல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, வாசிகள். ரோமர் 11வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். நல்ல கவனிங்க. விழுந்தவர்கள் தானாய் விழவில்லை. எப்படி விழுந்தார்கள் என்பது அதுக்கு முந்தின வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்திலிருந்து வாசிங்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டுரிவமரமாகிய நீ அவைகளிருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேறு. என் மேல பாராட்டப்பட்ட தயவு என்னன்னா, அவரோடு வளர்ந்த சில கிளைகளை முறித்து போட்டு, நான் அவரோடு வளர்ந்தவன் அல்ல,
நான் காட்டொலிவ மரம், யாருக்கு வேண்டாதவன், எங்கேயோ கிடந்தவன், என்ன கொண்டு வந்து அவர் தம்மோடு கூட ஒட்டினார். அதுதான் சொல்லப்படுகிறது. விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பு, விழுந்தவர்கள் அவர்களாய் விழுந்தவர்கள் அல்ல, இவர் ஒடித்து போட்டார், ஒடித்து போட்டார். அதுதான் சொன்னேன், தாவீதை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக. ஏங்க தாவீதை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்க போறாருன்னு தெரியும். சாமுவேல்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடலாமே, காட்டுக்குள்ள என் பிள்ளை இருக்கிறான்பா, நீ டைரக்ட் அங்க போயிரு, அவனை டைரக்டா போய் செலக்ட் பண்ணு சொல்லிருக்கலாமே. ஆண்டவர் அதை செய்யாம 7 பேரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறத வச்சுட்டு தான் தாவீதை கொண்டு வந்து அபிஷேகம் பண்றார். ஆமே, இந்த பாடத்துல ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம்? நீ இல்லனா எனக்கு வேற ஆளு கிடையாதுன்னு கிடையாது. நீ இந்த ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு முன்பாக ஒன்றை புரிந்து கொள், தகுதியுள்ள 7 பேர் உண்டு. ஆமென். ஆனாலும் அதை தாண்டி உனக்கு இந்த ஸ்தானம் வந்திருக்கிறது என்றால் இது உன்னுடைய பலத்தினால் அல்ல, இது தேவன் பாராட்டுகிற கிருபையினால. ஹல்லேலூயா. எலியா சொல்றா, இதை நினைத்துக்கொள். இதை நினைக்கிறோமா? நமக்கு தான் எல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சுல. ஆமென். நமக்கு ரட்சிப்பு ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆமென். யார் ரொம்ப இதுல உறுதியா இருப்பாங்க தெரியுமா? ரட்சிப்புக்காய் கதறி கேட்டு பெற்றுக்கொள்றாங்க பாருங்க, அவங்களெல்லாம் பாருங்க எந்த கஷ்டத்துல உறுதியா இருப்பாங்க. ஆனா சின்ன வயசுலயே வளர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே. ரட்சிப்பை ருசிக்கணும்னா நான் எப்படிப்பட்டவனாய் ஒட்டப்பட்டேன் என்பதை யோசிக்கணும். என்ன ஒட்ட வைக்கிறதுக்கு சிலதை முறிச்சு போட்டார். எங்க ஒட்டி வச்சதை தட்டி விடுறது ஈஸியா, கூடவே வளர்றதை வெட்டி விடுறது ஈஸியா? என்ன இவ்வளவு சைலண்டா இருக்கிறீங்க? மரத்து கூட வளர்ற கிளைய முறிக்கிறது ஈஸியா, அல்லது மரத்துல ஒரு கிளைய நீங்க ஒட்டி வைக்கிறீங்க அதை முறிக்கிறது ஈஸியா? ஒட்டி வைக்கிறதுல ஒட்ட வைக்கிறத ரொம்ப எல்லாம் வெட்டனா தட்டி விட்டாலே விழுந்துடும். ஆனா கூட வளர்றது தெரியுமா? இந்த கிளைய முறிக்கிறது கொஞ்சம் வலிக்கும், மரத்துக்கு வலிக்கும். ஏன் கல்வாரியில் அவர் அவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நான் படிக்கும் போதெல்லாம் இப்படி படிப்பேன், இந்த வசனத்தோடு கூட ஒப்பிட்டு படிப்பேன். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்ல, அவர் ஏற்றுக்கொள்ள விடல. அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களானால் நானும் நீங்களும் இங்க வந்திருக்க முடியாது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால நானும் நீங்களும் இன்னைக்கு அவர் சமூகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் நிமித்தம் அந்த மரத்துக்கு உண்டான பாடு தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா கூட வளர்ந்த கிளைய முறிச்சு போட்டுட்டு எங்கேயோ கிடந்த கிளையை, காணி அச்சுக்கு புறம்பா கிடந்த கிளையாகிய நம்மளை கொண்டு வந்து ஒட்டி வைக்கிறார், ஒட்டி வைக்கிறார், ஒட்டி வைக்கிறார். சொல்லிட்டு சொல்றார், இந்த தயவிலே நீ நிலைத்திருப்பாயானால், இதுல நீ நிலைத்திருப்பாயானால் இன்னும் உனக்கு தயவு பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் பாராட்டின தயவுக்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகுதியை பார்த்து அல்ல அவர் என்னை ஒட்டி வைத்தது, தகுதியை பார்த்து அல்ல அவர் என்னை ரட்சித்தது. எங்கேயோ கிடந்த, தூரமாய் கிடந்த, ஆமென், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கிடந்த என்னை தான் கர்த்தர் அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நான் கொண்டு வரப்படுவதற்கு முன்பாக அநேகரை கர்த்தர் தள்ளி இருக்கிறார். இதை சபை மறந்துடக்கூடாது, இதை சபை மறந்துடக்கூடாது. ஆமென். நான் தெரிந்து கொள்ளப்படும் என்னை கர்த்தர் தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக பலரை கர்த்தர் தள்ளி இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். இன்னும் எலியா செய்த காரியம் என்ன? அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அப்படியே அவன் அவிடு விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் எலியா செய்த காரியம் பாருங்க, 12வது ஏரை ஓட்டிட்டு இருக்கிறான். எலியா இதுவரை வந்ததே பெரிய விஷயம். இப்ப எலியா எலிசாவை பார்க்கிறான் என்றால் எலிசா கண்ணுக்கு யார் இப்ப தெரியுமா? எலியா தெரியும். அப்ப எலியா என்ன செய்திருக்கலாம்? எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவர் என்ன செய்திருக்கலாம்? எலிசாவே, நான் உன்னை பார்த்துட்டேன், எனக்கு உன் கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்கு, இனி இந்த சால்வை உன் மேல விழணும்னா நீ அங்கிருந்து இங்க வான்னு சொல்லிருக்கலாம்.
ஏன்னா உளப்பட்டிருக்கிற இடத்துல நிக்கிறார். இவர் இப்ப அவன் கிட்ட போனா இவருடைய வஸ்திரம் என்ன ஆகும்? அழுக்காகும். எலிசா இருக்கிற இடத்துக்கு எலியா இப்ப இறங்கி போனா, எலிசா இப்ப என்ன பாடுகள்ல நிக்கிறாரோ அந்த பாடுகள்ல யாரு பங்கு கொள்ள வேண்டியது இருக்கிறது? எலியா. அப்ப என்ன செய்திருக்கலாம்? எலிசாவே, நீ அங்க இருந்து இங்க வா, உனக்கு இவ்வளவு கிருபை தந்துட்டேன், இனி நீ என்ன தேடிவான்னு சொல்லி அவனை வர வச்சு சால்வையை போட்டிருக்கணும். ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை வர வைக்காம அவன் இருக்கிற இடத்துல இறங்கி போறார். இதைதான் வேதம் சொல்லுகிறது. அவர் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமியில இறங்கி வந்தா. ஏங்க, இந்த பூமியில ஒரே ஒரு காட்சி மட்டும் காண்பித்து நான் தான் தேவன் என்று சொல்லி இனி நீங்க எல்லாரும் என்ன தேடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காலிங் கொடுத்திருக்கலாமே. அவர் ஏங்க இறங்கி வரணும்? அவர் ஏங்க என்ன போல மாறணும்? அவர் ஏங்க என் சாயலை எடுத்து என் கஷ்டத்தில் அவர் கஷ்டப்பட்டு என் பாடுகளை அவர் சுமந்து என் பாவங்களை அவர் சுமந்து ஏங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆமென். அவனால எனக்கு அவன் பக்கத்துல போக முடியும், ஆனா அவனால என் பக்கத்துல வர முடியாது. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்த உள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். ஏன் எலிசாவை எலியாவின் இடத்துல வர வைக்காம எலிசாவின் இடத்துல போனான் தெரியுமா? ஒரே வித்தியாசம். கரை உள்ளவன். இப்ப நான் அழுக்கா இருக்கிறேன் என்றால் நான் ஒரு சுத்தமான இடத்துல போய் நின்று அந்த இடம் என்ன ஆயிரும்? அழுக்காயிரும். ஆமே. எலிசா எலியாவின் இடத்தில் ஏறி வருவது என்பது கடினமானது. ஏன்னா ஃபுல்லா அழுக்குல இருக்கிறான், பாவத்துக்குள்ள இருக்கிறான், உளப்பட்ட நிலத்துக்குள்ள தன் வஸ்திரம் அழுக்கடைந்து இருக்கிறான். நம்முடைய ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? அவர் எந்த இடத்துல போனாலும் அது சுத்தமாயிரும். ஆமென். நான் கரையோடு எங்க போனாலும் அழுக்காகும், அவர் பரிசுத்தத்தோட எங்க போனாலும் அது சுத்தமாயிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என் கை இன்னொருத்தங்க கையை தொட்டா அது அழுக்காயிரும், ஆனா அவர் கை யார் கையை தொட்டாலும் அவர்கள் கரம் பரிசுத்தமாகும். அதனாலதான் பார்த்தார், எலிசாவால வர முடியாது. ஆமென். முள்ளுக்குள்ள சிக்கி இருந்த ஆடை ஏங்க மெய்ப்பன் தேடி போனோம்? மெய்ப்பனுக்கு தெரியும் அந்த ஆடால திரும்ப வர முடியாது. கத்த முடியும், அலற முடியும், ஆமென், அழுகை சத்தத்தை உயர்த்த முடியும், ஆனா முள்ள நீக்கிட்டு ஆட்டுக்கு வர முடியாது. ஆமென். அதனாலதான் 99 ஆடுகளையும் கூட்டுக்குள்ள போட்டுட்டு இந்த ஒரு ஆடை தேடி, ஏன்னா அந்த ஆடு முக்கியமான ஆடு, அந்த ஆடு தேவையான ஆடு. அதான் 99 ஆடு இருக்கே. நான் கேட்கிறேன், இந்த ஆடு மெய்ப்பன் சாப்பாடு கொடுக்காததுனாலயா போச்சு? இல்ல. மெய்ப்பன் ஒழுங்கா நடத்தாததுனாலயா போச்சுது? இல்ல. 99 ஆடுகளை ஒழுங்கா நடக்கும்போது இந்த ஒரு ஆடு மட்டும் மிஸ் ஆகி போச்சுன்னு இதுக்கு திமிரு தானே? 99 ஆடை என்ன சொல்லியிருக்கோம் மெய்ப்பனை பார்த்து? மெய்ப்பனே, அவன் போட்டு, நாங்க எல்லாரும் ஒழுங்கா தானே இருக்கோம், எங்க கூட ஒழுங்கா வர வேண்டியது தானே, அவன் மட்டும் ஏன் போனோம்? அப்ப அதுக்கு திமிரு தானே இப்படி சொல்லியிருக்கணும். மெய்ப்பன் என்ன சொல்லியிருக்கோம்? 99 ஆடு ஒழுங்கா தான் என் கூட வந்துட்டு இருக்குது, இந்த ஒரு ஆட்டுக்கு மட்டும் என்ன திமிரு? இப்படி சொல்லி விட்டுருக்கணும். ஆனா விடல. 99 ஆடு எவ்வளவு அவருக்கு மேன்மையோ அதே போலதான் மிஸ் ஆன இந்த ஆடு அவருக்கு மேன்மையானது. ஏன் இந்த சத்தத்தை எல்லாம் இந்த நாட்களிலே தொடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? 99 ஆடு கூட்டுக்குள் இருக்கிற 99 ஆடு எத்தனை மேன்மையோ அதே போலதான் இன்னும் இந்த மந்தைக்குள் வராத ஆடுகள் அவருக்கு மேன்மையானவைகள். ஹalleluya. ஏன் இந்த மிஷனரி கூடுகை நான் மாத்திரமல்ல அவருக்கு தேவை, இந்த தேசத்தில் இருக்கிற அநேகர் அவருக்கு தேவையா இருக்கிறார்கள். ஆமென். அன்றைக்கு சீஷர்கள் இடத்தில் எனவேதான் ஆமென் ரசத்தை எடுத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற
என்னுடைய ரத்தமா இருக்கிறது. என்னங்க அநேகர் அங்க இருக்கிறது மொத்தம் 12 பேர் தான். அதுல ஒருத்தன் போயிட்டான், 11 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அதை எடுத்துட்டு என்ன சொல்லியிருக்கணும்? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், இப்படி சொல்லியிருக்கணும்ல. ஆனா அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இதை எடுத்து சொல்றார், அப்பத்தை எடுத்து சொல்றார் இது உங்களுக்காக என்று. ஆனா ரசத்தை எடுத்துட்டு சொல்றார் இது அநேகருக்காக சிந்தப்படுகிற அந்த ரத்தமாக, ரத்தத்தின் அடையாளமா எடுத்து ரசத்தின் ஊடாய் அவர் பேதுருவையும் பார்த்தார், யோவானையும் பார்த்தார். ஆமேன். அவர் அன்றைக்கே என்னையும் உங்களையும் பார்த்ததுனாலதான் இன்றைக்கு அவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமேன். கூட்டுக்குள்ள இருக்கிற ஆடுகள் எவ்வளவு முக்கியம், அதே போல. ஆனா இந்த மெய்ப்பன் அது வேணும்னா வரட்டும், அதுதானே போச்சுது தெரியும். அதால வர முடியாது, வர முடியாது. எலிசாவால வர முடியாதுன்னு தெரிஞ்சதுனால எலிசா பக்கத்துல. இப்ப எலிசா இருக்கிற இடத்துக்கு போகணும்னா அவர் வஸ்திரம் அழுக்காகணும். மெய்ப்பன் ஆடு இருக்கிற முள்ளு கிட்ட போகணும்னா அந்த முள்ளு எப்படி ஆடை குத்திச்சோ அதே முள்ளு யாரையும் குத்தும்? மெய்ப்பனும் குத்தும். ஆமென். அவர் இந்த பூமியில வந்து அற்புதம் செய்யும் போதெல்லாம் அவர் காயப்படலை. ஆனா என்னையும் உங்களை மீட்கணும்னு நினைச்சார் பாருங்க, அவர் காயம் உண்டாச்சு. ஆமென். அற்புதம் செய்யும் போது அவர் காயப்படலை. அற்புதத்தை செய்ய அவர் எந்த ரிஸ்க்குமே எடுக்கலங்க. ஆனா என்னை உங்களை மீட்க தான் அவ்வளவு ரிஸ்க் கல்வாரியில் எடுத்திருக்கிறார். ஆடு முள்ளுக்குள்ள இருக்குது. இப்ப முள்ளுக்குள்ள இருக்கிற ஆடை தூக்கணும்னா அந்த முள்ளு யார குத்தணும்? முள்ளுக்குள்ள இருந்து ஆடை இப்படி இழுக்க முடியாது. அப்படி இழுத்தாருன்னா அந்த முள்ளு இன்னும் அந்த ஆடை கிழிச்சிடும். அப்ப என்ன செஞ்சிருப்பார்? முதல்ல அந்த ஆட்டுக்கு மேல இருக்கிற முள்ளை தன் கையால எடுத்திருந்திருப்பார். அந்த கையால அந்த முள்ளை எடுக்கும்போது அந்த முள்ளு யார் கையை குத்தி இருக்கும் தெரியுமா? அவர் கையை குத்தி இருக்கும். அது குத்தப்படும் போது என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அந்த கையிலிருந்து வடிந்த ரத்தம் யார் மேல விழுந்திருக்கும் தெரியுமா? அந்த பாவ முள்ளுக்குள்ள கிடந்த அந்த ஆட்டின் மேல அவர் ரத்தம் அந்த ஆட்டின் மேல விழ 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 ஒண்ணு நடந்துட்டே இருக்குது. அதற்கு மேல இருந்த முள்ளு எடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. முள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. சிலுவையில் அவர் கையில ஆணி அடிக்க சத்துரு நினைச்ச எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, அவர் கையிலிருந்து வடிந்த ரத்தத்தில் ஒரு கூட்டம் மீட்கப்பட்டு கொண்டிருந்தது என்பது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமையா கரங்களை தட்டுறீங்க? ஹல்லேலூயா. ரத்த வடிய 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 ஆட்டின் மேல இருக்கிற முள்ளு இப்ப முள்ளு மொத்தமா நீக்க அந்த ஆட்டுக்கு மேல மொத்தமா ரத்தமா இருக்குது. பார்க்கிறவங்களா சொல்லியிருப்பாங்க, எப்ப இது முள்ளுனால உண்டான ரத்தம் இல்லப்பா, இது மீட்புல உண்டான ரத்தம், மீட்புல உண்டான ரத்தம். இப்ப இந்த ஆட்டை தூக்கிட்டு மெய்ப்பன் வரும்போது இந்த ஆடு எதனால காக்கப்பட்டுச்சுன்னு எதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க தெரியுமா? இந்த ஆட்டுக்கு மேல படிந்திருந்த ரத்தத்தினால. நாம் மீட்கப்பட்டவர்கள் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? நாம் போட்டிருக்கிற வஸ்திரமோ நம்முடைய அழகோ ஒன்றுமல்ல, நம்மேல் தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால. ஆமென். நாம் இருக்கிற இடத்துல நம்மை தேடி வந்து, ஆமென், என்னை தேட விட்டு நீ வான்னு சொல்லல, அவர் என்னை தேடி வந்து அவர் சமூகத்தில் என்ன உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் எத்தனையோ ஜனங்கள் உண்மையான தெய்வம் எங்க இருக்கும்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது அந்த உண்மையான தெய்வம் நான் இருக்கும் இடத்தில் என்னை தேடி வந்து தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்த ஓ எந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஆமென். இந்த பார்தலத்தில் சொந்தக்கார் எந்த நூல். எலியா சொல்லுகிறார் எலிசாவை பார்த்து, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அவர் செய்தது என்ன? என்னை குறித்து சம்பாஷணை பண்ணார். 2, என்னை தேடி வந்து என்னை பார்த்தார். 3, ஆமென், தகுதியை பார்த்தல்ல அவர் என்னை தேடி வந்தது, தகுதி இல்லாத என்னை தான் கர்த்தர் தேடி வந்தார். 4, நான் இருக்கிற இடத்தில் வந்து என்னை அவர் தெரிந்தெடுத்தார். ஆமென். எலியா இதை செய்து விட்டு தான் சொல்லுகிறார், நான் உனக்கு செஞ்சதை நினைச்சுக்கோ.
நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கோ. இந்த வார்த்தையை கேட்டதும் எலிசா செய்த காரியம் என்ன? ஒரு 2 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 21வது வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 19:21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். நல்ல கவனிங்க. அவன் மேல சால்வை விழுந்ததும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்தோஷத்துல அவன் என்ன செய்கிறான் என்றால், ஜனங்கள் நடுவில் போய் அதை கொண்டாடுகிறான். கொண்டாடி அவர்களுக்கு சமைத்து கொடுத்து விட்டு இனி அவன் செய்கிறது இதை தான் கர்த்தர் இந்த நாளில் பேசும்படி அதிகமாய் பாரப்படுத்தினார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தேவனுடைய தெரிந்தெடுப்பை கனப்படுத்துகிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் கடைசி சொல்லப்படுகிறது, அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவரை மகிமைப்படுத்துவான், அவருக்கு மகிமையாய் வாழ்வார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் செய்ததை நினைக்கிறவனுக்கு, அவர் தெரிந்தெடுத்ததை நினைக்கிறவனுடைய கால்கள் அவன் இஷ்டம் போல நடக்க போகாது. அவன் இஷ்டம் போல காரியத்தை செய்ய துடிக்காது. அவன் இஷ்டம் போல எங்கேயோ செல்ல போகாது. அவன் கால்கள் எதை துடிக்கும் தெரியுமா? அவருக்கு பின் செல்லவும், அவருக்காக வாழவும். ஆமென், ஆமென். அவருக்கு பின் செல்லவும். என்னை ரொம்ப தியானிக்க வைத்த பகுதியில் ஒன்றுதான் பர்த்திமே என்கிற குருடன். நமக்கு தெரியும், எல்லா சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன் பார்வைக்காக இயேசுவின் சமூகத்திலிருந்து கதறுகிறான். ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கதறி ஆண்டவர் வெயிட் பண்றார். மார்க் 10வது அதிகாரத்தில் இருக்கிறது, லூக்கா 18வது அதிகாரத்திலும் இருக்கிறது. கேட்டு அறிகிறான், இங்க என்ன சத்தம் கேட்குது? இயேசு இருக்கிறார் தெரியுது. உடனே கூப்பிடுகிறான், கதறுகிறான். ஏன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாரும் அதட்டுகிறார்கள். ஆமென். எல்லாரையும் கூப்பிடும் போது அவனை யாரும் அதட்டல, ஆனா இயேசுவேன்னு கூப்பிட்டதும் எல்லாரும் அதட்டுறாங்க. இதுதான் உலகம். நீங்க வேற என்ன செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆனா இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபிக்க உட்காருங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆமென். அப்படி பிரச்சனை வருதுன்னா ஒன்னு தீர்மானிச்சுக்கோங்க, இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன் அதட்டுறாங்கன்னா இயேசு பக்கத்துல இருக்கிறார். இவன் கூப்பிட்டா நின்றுவார்னு அவங்களுக்கு தெரியும். தாவீதின் குமாரே, எங்க எத்தனை பேரை கூப்பிட்டு பேசியிருப்பா, யாராவது அதட்டுறாங்களா? ஆனா தாவீதின் குமாரனை இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே அதட்டுறாங்க. இந்த உலகத்துல நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது, சாத்தான் தடுக்க மாட்டான். ஆனா இயேசுவுக்காக ஒண்ணு செய்யறீங்கன்னு அங்கதான் பிரச்சனை வரும். பிரச்சனை வரதும் ஐயோ இயேசுவுக்காக நின்னொன்னு பிரச்சனை வருதுன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அங்க சாத்தான் ஜெயிச்சிருவா, நீங்க தோத்துருவீங்க. அதையும் தாண்டி நீங்கள் நிற்பீர்கள், ஆனால் உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணி கொண்டிருப்பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதட்டின பிறகு அவன் இன்னும் சத்தமாய். ஏன்னா அவனுக்கு தெரியும், அதற்றவங்க ஒரு ஆள்னால கூட எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த அதற்றவங்களால எனக்கு என்ன பிரயோஜனம்? மேக்சிமம் போனா 1 ரூபா தருவான், 2 ரூபா தருவான். அது ஒரு நாள் தான் தருவான். ஆனா நான் கூப்பிடுகிறேனே, அவர் 1 ரூபா தந்துட்டு போறவர் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன நன்மை செஞ்சுட்டு போறவர் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் நான் மகிமைப்படுத்தும்படி என் வாழ்க்கையை விடுவித்து நடத்துகிற தேவன். ஆமென். கூப்பிடுகிறான். கூப்பிட்டு ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி கதறுகிறான். ஆண்டவர் அவனை இங்க கொண்டு வான்றாரு. கொண்டு வான்னு சொன்னதும் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போறாராம். என்ன நம்பிக்கை பாருங்க. போய் எனக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காது அது தெரியாது, நீ வான்னு தான் சொல்றாரு. அவனை அழைச்சிட்டு வாங்க. ஆனா அவன் போகும்போது என்ன நம்பிக்கையில போறான்னா, இனி நான் இந்த வஸ்திரத்தை போட வேண்டிய அவசியம் எனக்கு வராது. கிட்ட வந்த உடனே நான் உனக்கு என்ன செய்யணும்? பார்வை அடையணும் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவர் பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சொன்னதும் கண்ணு திறக்குது. கண்ணு திறந்ததும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மார்க் 10வது அதிகாரத்தின் 52வது வசனத்தை வாசிங்கள். என்ன சொல்றார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன்
பார்வை அடைந்து வழியிலே யாருக்கு பின் சென்றார்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் வான்னாரா? நான் உனக்கு சுகம் தரேன், நீ என் பின்னாடி வான்னு சொன்னாரா? சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ போகலாம். எத்தனையோ பேர் சுகத்தை பெற்று அவங்க ஆண்டவர் போன்னு சொல்லாமலே போயிட்டாங்க. ஆனா இவன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ போகலாம்பா அப்படின்றார். ஆனால் அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் செய்ததை, அவர் தனக்கு கொடுத்த விலையேற பெற்ற மீட்பை அவன் கண்கள் பார்வை அடைந்தது மட்டுமல்ல, அவன் மனக்கண்களும் பார்வை அடைந்தது என்பதை அறிந்ததும் அவன் எங்கேயோ போகாமல், அவன்கிட்ட யாருமே சொல்லல இயேசுவை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லல, இயேசுவும் சொல்லல நீ என்ன ஃபாலோ பண்ணி வான்னு சொல்லல. ஆனால் ருசிக்கிறவன் அவரை பின்தொடர்ந்து போய் கொண்டே இருப்பான். ருசிக்கிறவன் அவருக்காய் வாழ துவங்கி கொண்டே இருப்பான். ருசிக்கிறவன் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. எலிசா பின் சென்று ஊழியம் செய்தான். இவன் என்ன செய்தான் தெரியுமா? அவரை பின் செல்லுகிறான். பின் செல்வது எதற்கு அடையாளம்? அவரை மகிமைப்படுத்துவதற்கு அடையாளம், அவரை உயர்த்துவதற்கு அடையாளம். பின் செல்வது எதற்கு அடையாளம்? அவர் என் வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளம். ஆமாம், இதே சம்பவம் லூக்கா 18வது அதிகாரத்தில் 43வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 43வது வசனம். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். நல்ல கவனிங்க, மகிமைப்படுத்திட்டே போறா. அவரை மகிமைப்படுத்துறார். அவரை மகிமைப்படுத்தி பின் செல்றதை பார்க்கிறவர்கள், அவருக்கு பின் செல்லுகிறதை பார்க்கிறவர்கள். அதோடு அந்த வசனத்தை வாசிங்கள் மறுபடியும். மகிமைப்படுத்தி கொண்டே பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மகிமைப்படுத்தி அவருக்கு பின் செல்றத பார்க்கிறவங்க கர்த்தரை புகழுகிறார்கள், கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறார்கள். எலிசாட்ட சொல்றாரு, நான் செய்ததை நினைச்சுக்கோ. எலிசா அவர் செய்ததை நினைச்சதும் என்ன செய்யறானா, எவ்வளோ வேகமா அந்த ரட்சிப்பை கொண்டாடி, அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை கொண்டாடி எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு என்ன செய்யறான் தெரியுமா? தன் இஷ்டம் போல மறுபடியும் ஏற்பூட்டுவதற்கும் மறுபடியும் தன் காரியத்தை நடப்பிப்பதற்கும் போகாமல், அவருக்கு என்ன செய்யணும், அவருக்கு நான் எப்படி மகிமையா இருக்கணும், அவரை எப்படி இந்த தேசத்துல மகிமைப்படுத்தணும், அவருக்கு எப்படி ஊழியம் செய்யணும், அவருக்காக எப்படி வாழணும், இந்த இதய துடிப்போட அவன் புறப்பட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த பூமியில கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்ததே அவருக்கு மகிமையாய் நிறுத்தும்படியாக. எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, அவங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். எதுக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார்? வெறும் நன்மை செய்வதற்கா? ஒரு சுகத்தை மட்டும் தருவதற்கா? அல்லது உங்கள் துயரத்தை மாத்துறதுக்கா? அல்லது உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாத்துறதுக்கு மட்டுமா? அப்படி அதற்காக மாத்திரம் உங்களை தெரிந்தெடுக்க வேண்டுமானால் அவர் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தண்ணீரை ரசமா மாத்துறதுக்கு அவர் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அழுகை களிப்பா மாத்துறதுக்கு அவர் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அவர் இறங்கி வர வேண்டிய தேவையே கிடையாது. எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார் தெரியுமா? ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 43வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் மகிமைக்கென்று உருவாக்கி படைத்த யாவரையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றேன். ஏசாயா 61:3 சொல்லுகிறார், என் மகிமைக்கென்று, தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின ஜீவ விருட்சங்கள், அவருடைய மகிமைக்கென்று நாட்டின விருட்சங்கள் நாம். ஆமென். எதற்கு கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார்? எதற்கு என்னை மீட்டெடுத்தார்? இந்த பூமியில கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்ததின் நோக்கமே என் நிமித்தம் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சாதாரண பாத்திரம். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. கானா ஒரு கல்யாண வீட்டில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்களாம். அப்போ என் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாச்சுன்னா என் கூட இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு எதுக்குங்க நம்ம இருதயம் துடிக்குது? எதுக்குங்க நம்ம அதிகமா வாழ்றோம்? எலியா என்ன சொல்றார் தெரியுமா? நான் செய்ததை நினைச்சுக்கோ அப்படின்றார்.
அவர் செய்ததை நினைச்சதும் எலிசா அடுத்து என்ன தீர்மானிக்கிறார் தெரியுமா? எனக்கு இவ்வளவு அவர் செய்திருக்கிறார், அவருக்காக நான் எதையும் இன்னும் செய்யலை என்று புறப்படுறார். ஆமென். ஒரு கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் கேட்ட ஒரு பெரிய லிஸ்டே உங்களுக்கு சொல்ல முடியும். அடுத்த கேள்வி வைக்கிறேன், நீங்க ஆண்டவருக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செய்தோம்? 10 ரூபா காணிக்கை கொடுத்தோமா? அது யாருக்குங்க வேணும்? ஆண்டவர் அதை கேட்கல. ஆமே. 4 பேருக்கு சாப்பாடு போட்டுங்க, 4 பேருக்கு உதவி செஞ்சு, ரைட், அதெல்லாம் நல்லது செய்யுங்க. ஆனா கர்த்தர் மகிமைப்படுறது மாதிரி என்ன செஞ்சோம்? என் வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுகிறது போல என்ன செய்தோம்? கர்த்தரை எத்தனை பேருக்கு முன்பாக காண்பித்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறேன், ஆனால் ரட்சகரை காமிச்சிருக்கிறேனா? என் வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறதை காண்பிக்கிறேனா? எலிசா அடுத்து எதுல நீங்க எலிசாவுடைய ஊழியத்தை அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த 2-3 அதிகாரத்தில் எலிசா பேரே வராது. பிற்பாடு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நேரம் வரும்போது எத்தனையோ தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனா இந்த எலிசா என்ன செய்யறாரு? எலியாவை விடாம பிடிப்பார். எலியா சொல்லுவாரு, ஆண்டவர் இங்க போ, எரிகோ போ சொல்றாரு, நீ இங்கே இருன்றார். எலிசா சொல்ற, நான் விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன். யோர்தானுக்கு போக சொல்றாருப்பா, நீ இங்கே இருன்றார், நான் விட மாட்டேன்றார். எலியாவுக்கு புரியல, இவன் ஏன் என்னைய பிடிச்சிட்டு இருக்கிறான், இவன் ஏன் என்னைய பிடிச்சிட்டு இருக்கிறான். இருன்னு சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு வான் சொல்லும் போது வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா, இன்னைக்கு இருன்னு சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறான். ஆமே. அப்பதான் கேட்கிறேன், எப்பா ஆண்டவர் என்ன எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். எலிசா எத்தனை நன்மைகளை கேட்டிருக்கலாம் தெரியுமா? எவ்வளவு நன்மைகளை கேட்டிருக்கலாம் தெரியுமா? என் குடும்பத்தில் அதை செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு அப்படி செய்யுங்க, என் குடும்பத்தில் இப்படி செய்யுங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்களை கேட்டிருக்கலாம். ஆனா எலிசா என்ன கேட்டார் தெரியுமா? உங்க கிட்ட இருக்கிற வரத்துல எனக்கு டபுள் மடங்கு வேணும். ஆமே. அதன் அடையாளம் என்ன? அதோடைய அர்த்தம் என்ன? நீங்க செஞ்ச ஊழியத்தை விட நான் டபுள் மடங்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஆமே. நீங்க ஆண்டவரை காண்பிச்சதை விட நான் டபுள் மடங்கு காண்பிக்கணும். நீங்க கர்த்தரே தெய்வன் என்று ஜனத்தை சொல்ல வச்சதை விட நான் அதிகமா ஜனத்தை சொல்ல வைக்கணும். அதுக்கு எனக்கு உங்க கிருபை தாங்க. ஆமே. எதுக்கு எலிசாவை நீ எலியாவை பின்தொடர்ற? எதுக்கு எலிசாவை நீ எலியாவையே பற்றி கொள்ற? எலிசா சொல்லுவார், எனக்கு அவர் காண்பிக்கணும், அவர் செய்தது போல நான் செய்யணும். ஆண்டவர் கடைசியில் சீஷர்ட்ட என்ன சொல்லிட்டு போறார் தெரியுமா? எப்பா நான் திரும்ப வருவேன், நீங்க அப்படியே உட்காருங்க, உங்களை நான் பிளஸ் பண்றேன், உங்களை நான் எல்லாத்துலயும் ஆசீர்வதிக்கிறேன், வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். அப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ புறப்பட்டு போ, நான் வந்தது உனக்கு என்ன காமிச்சிட்டேன், இனி நீ போ, என்ன காமிச்சு கொடு, என்ன வெளிப்படுத்து, புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றார். இது வெறும் ஊழியருடைய கடமை மாத்திரம் அல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் மேல் உள்ளது கடமை. ஆமென். நாம் எல்லாரும் விசுவாசி என்கிற போர்வையில் இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் பரலோகம் சீஷர்கள்ட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கு போய் சகல ஜனங்களையும் விசுவாசிகள் ஆக்குங்கள் என்றல்ல. என்ன ஆக்குங்கள்? அப்போ ஒரு சீஷனுடைய வேலை என்ன வேலை? அடுத்தவர்களை சீஷனா மாத்தணும். எனவேதான் சுவிசேஷம் என்பது ஒரு ஊழியக்காரர் மேல் விழுந்த கடமை மாத்திரம் அல்ல, சுவிசேஷம் நம் அனைவர் மேலும் விழுந்த கடமை. நம்புறவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழிய அழைப்புன்னு ஒன்று இருக்கிறது, அதற்கான அபிஷேகம் இருக்கிறது. அந்த அழைப்பு உங்களுக்கு இருக்குமானால் தாமதிக்காதீர்கள். இன்னும் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்முடைய ஜனங்கள் எத்தனையோ பேர் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். எலிசா கேட்கிறது என்ன தெரியுமா? 2 மடங்கு வரம் தாங்க எனக்கு. நீங்க ஓடினதை விட நான் ஓடணும், இன்னும் நீங்க செய்ததை விட நான் செய்யணும், 2 மடங்கு எனக்கு வரம் தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஊழிய அழைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அழைப்பு உங்களுக்கு இருக்குமானால் அன்பு சகோதர, அன்பு சகோதரி, தம்பிமார்கள், தங்கச்சிமார்களுக்கு சொல்றேன், அந்த அழைப்பு உண்மையில் இருக்குமானால் தாமதிக்காதே, கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிச்சலே. அதை தாண்டி சுவிசேஷ ஊழியம் ஒன்று இருக்கிறது, சுவிசேஷ வேலை ஒன்று இருக்கிறது. அந்த வேலை இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நம்ம கூட அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல இத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. எங்க ஒரு மொபைல் வாங்கினா
புதுசா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றோம்ல. ஒரு மொபைல், நீங்க சாம்சங்ல இருந்து ஒரு மொபைல் வாங்குறீங்க, அது வாங்கின உடனே 4 பேர் பார்த்து புது மொபைலான்னு தான் கேட்பாங்க, ஆமான்னு சொல்லி முடிக்க மாட்டோம். அதுக்கு பேர் இது சாம்சங், இந்த மொபைல் இது ஆன் ஆகும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும், இது காலைல நான் ஹலோ சொன்ன அங்கே இங்கேயும், அங்கேருந்து இங்கே சொன்ன இங்கேயும், எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த சாம்சங்கை பற்றி 4 பேர்கிட்ட சொல்கிறதுனால சாம்சங்காரன் உங்களை கூப்பிட்டு, எப்பா நீ 4 பேருக்கு என் மொபைலை பற்றி சொன்னதுனால உனக்கு இன்னொரு 10 மொபைல் தரேன்னு சொல்லுவானா? எந்த பலனும் கிடைக்காத ஒரு சாதாரண அழிந்து போகிற ஒரு பொருளை குறித்து இத்தனை பேசுறீங்களே. நித்திய மீட்பை தந்த இயேசுவை எத்தனை பேர்ட்டங்க சொல்லி இருக்கிறீங்க? இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? அது வந்து 2 வருஷம், ஆனா உலகம் முங்க தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அநேக இடத்துல இயேசுனா யாருன்னே தெரியாது. இயேசுனா யாருன்னே தெரியாது. யாருங்க சொல்ல போவா? யார் சொல்ல போவா? ஐஸ்வர்யவான் சொல்றார், லாசரு அனுப்புங்க, லாசரு அனுப்புங்கன்னு சொல்லும் போது பரலோகத்துல சத்தம் கேக்குது, அதுக்கு என் பிள்ளைகளை நாங்க வச்சிருக்கிறேன்றார். எலியாக்களை வச்சிருக்கிறேன், மோசேக்களை வச்சிருக்கிறேன், தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கிறேன், என் ஜனத்தை நான் வச்சிருக்கிறேன். நாம் சொல்லாமல் யார் சொல்ல போகிறார்? நாம் தேவனை காண்பிக்காமல் யார் காண்பிக்க போகிறார்? இது ஊழியர்கள் மேல் விழுந்த கடமை மாத்திரமல்ல, ஊழியர்களுக்கு அது இன்னும் அதிகப்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவை காண்பிப்பது என்பது தெரிந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் மேலும் விழுந்த கடமை. ஆமென். ஜனத்தை குறித்து பாரம் உண்டாகுதா? தேசத்தை குறித்து பாரம் உண்டாகுதா? கொரோனா நாட்களில் எத்தனை கோடி ஜனங்கள் அழிந்தார்கள். அதிலே பரிசுத்தவான்களும் போனார்கள், நல்லவர்களும் போனார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களும் அழிந்தார்கள். ஆனால் அதே இடத்துல எத்தனை தேவனை அறியாத ஜனங்கள் அழிந்தார்கள். ஆமென். நம்ம பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு தான் அழுதோமே தவிர, அழுகிற ஜனங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அழுதுருக்கிறோமா? ஒவ்வொரு கூட்டம், நம்முடைய தெருவில் சில கூட்டங்கள் நடந்து போகும்போது, அறியாமல் நடக்கும்போது அவங்கள பார்த்து ஆண்டவரே ரட்சிங்க ஆண்டவரே அழுதுருக்கிறோமா? ஆமென். மிஷனரி ஊழியர்கள் துவங்க காரணமே இப்படிப்பட்ட பாரத்தை பரிசுத்தவான்களுடைய இருதயத்தில் கொடுத்து, நாம மாத்திரமல்ல, அன்று நமக்காய் ஒரு தோமா இந்த தேசத்துல வந்ததுனால நாம் அவரை குறித்து அறிகிற வெளிச்சத்தை கர்த்தர் நம்மிலே உண்டாக்கினார். இனி நம்மை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். யார் போவார் எனது காரியமாய், நமது காரியமாய் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறதை ஏசாயா கேட்கிறார். ஆமா, ஏசாயா சொல்ற, யாரை ஆண்டவரை தேடுறீங்க? நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன அனுப்புங்க ஆண்டவரே. தேவ ஜனமே, இன்னும் கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர் செய்ததை நினைக்கிறவன் அவருக்காக வாழ துடிப்பான். அவர் செய்ததை நினைக்கிறவன் அவருக்கென்று ஊழியம் செய்ய துடிப்பான். அவர் செய்ததை நினைக்கிறவன் அவரை மகிமைப்படுத்த துடிப்பான். ஹல்லேலூயா. பேதுருவெல்லாம் பின்வாங்கி போனவன் திரும்ப வந்து நின்று, நான் 11 பேரோட கூட எழுந்து நின்று உரத்த சத்தமாய் பிரசங்கிக்கிறான். இந்த பலன் எப்படிங்க வந்துச்சு? ஆமென். தூரம் போன என்னை திரும்ப தேடி வந்து என்னை நேசிக்கிறியான்னு சொல்லி கேட்டு என்னை உட்கார வச்சு என்னை அபிஷேகம் பண்ணி என்னை நிறுத்தின இவ்வளோ செய்த தெய்வத்துக்காக நான் இனி என்ன வேணாலும் செய்யறதற்கு. ஆமென். ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் நிறைய செஞ்சிட்டாரு, நாம என்ன செஞ்சோம்? ஹல்லேலூயா. ஒரு உவமை ஆண்டவர் சொல்லுவார் லூக்கா 13வது அதிகாரத்துல. அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு தோட்டத்துல, திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரம். திராட்சை தோட்டத்துல திராட்சை கொடி மட்டும்தான் இருக்கும், வேறொரு செடியை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த தோட்டத்துல ஒரு அத்தி மரம் வந்திருக்குதுன்னா அது அத்தி மரத்தினுடைய பலத்தினால் வரல, அந்த தோட்டக்காரன் பாராட்டின தயவுனால வந்தது. அதே போலதான் பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற சபை நடுவுல பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் வந்து உட்கார வேண்டிய இடத்துல பாவத்தில் இருந்த நான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்றால் இது என் பலத்தில் வந்ததல்ல, இது அவர் பாராட்டின தயவு. திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நாட்டிட்டார். எஜமான் வந்து ஃபர்ஸ்ட் கனியை யாட்ட பார்க்கிறார் தெரியுமா? திராட்சை செடியில இல்ல, அத்தி மரத்துல பார்க்கிறார்.
ஏன் அத்தி மரத்தை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க? ஏன்னா இந்த அத்தி மரத்துக்கு தான் கிருபை அதிகம் பாராட்டப்பட்டது. இந்த அத்தி மரத்துக்காக தான் ரொம்ப கிரயம் செலுத்தப்பட்டது. இந்த அத்தி மரத்துக்கு தான் ரொம்ப தயவு பாராட்டப்பட்டது. இப்ப எஜமான் சொல்றார், 3 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், இந்த அத்தி மரத்தினால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. 3 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், ஒரு சின்ன பிரயோஜனம் கூட இந்த அத்தி மரத்தால கிடையாது. உடனே எஜமான் என்ன சொல்றார் தெரியுமா? வேலைக்காரரை பார்த்து வெட்டி போடுன்றார். தோட்டக்காரரை பார்த்து வெட்டி போடுன்றார். தோட்டக்காரர் உடனே என்ன செய்யறார் தெரியுமா? எஜமான் கிட்ட பரிந்து பேசுறார். எப்படி பரிந்து பேசுறார் தெரியுமா? இந்த 1 வருஷம் மட்டும் கொடுங்க, இதுக்கு நான் இனி என்ன செய்யணுமோ செய்யறேன், எவ்வளோ பராமரிக்கணுமோ பராமரிக்கிறேன், எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ தண்ணி ஊத்துறேன், எவ்வளோ உரம் போடணுமோ உரம் போடுறேன், இந்த ஒரே 1 வருஷத்தை கொடுங்க. அடுத்த வருஷமும் கனி கொடுக்கலனா இந்த மரத்தை வெட்டி போட்டுடலாம். இப்ப இந்த வார்த்தையை சொன்னது எஜமான் அல்ல, தோட்டக்காரன். இந்த ஒரு வார்த்தை எச்சரிப்பா சொல்றேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு உணர்த்தின வார்த்தை, எஜமான் வெட்டி போடுன்னு சொன்னா பரிந்து பேச ஒரு தோட்டக்காரன் உண்டு. ஆனா தோட்டக்காரன் வெட்டி போடுன்னு சொன்னா பரிந்து பேச யாருமே கிடையாது. பிதா வெட்டி போடுன்னு சொன்னா பரிந்து பேச எனக்காக ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனா அவரே என்ன வெட்டி போடுன்னு சொன்னார்னா அதன் பிறகு யாருக்கு என்ன பரிந்து பேச முடியாது. தோட்டக்காரர் என்ன சொல்றா தெரியுமா? இந்த 1 வருஷம் நான் என்ன செய்யணுமோ செய்யறேன், உனக்கு எவ்வளவு கிருபை வேணுமோ அதை தாரேன், எவ்வளவு தண்ணி ஊத்தணுமோ தண்ணி ஊத்துறேன், உனக்கு என்ன நன்மை செய்யணும் நான் செய்யறேன். பிதா எஜமானன் தோட்டத்தை விட்டு போனதும் இந்த தோட்டக்காரர் கற்பனையில சொல்றேன், இந்த மத்த மரத்துக்கிட்ட போய் சொல்லியிருப்பார், ஏய் உன்னை கொண்டு வர வச்சது நான் தானடா, உன்னை இதுல வச்சது நான் தானே, உனக்கு எல்லாத்தையும் செய்யறது நான் தானே, ஏன் என்னை ஏமாத்திட்டு இருக்கிற? சரி இப்ப ஒரு வார்த்தை உனக்கு கேட்கிறேன், இந்த 1 வருஷமோ நான் உனக்கு என்ன செய்யணுமோ சொல்லு, நான் செய்யறேன். உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணுமா, நான் நடத்துறேன். நீ அதனால தானே எனக்குன்னு கனி கொடுக்காம இருக்கிற. உனக்கு வாசல் திறக்கணுமா, நான் திறக்கிறேன். உன் கடன் பிரச்சனை மாறணுமா, நான் மாத்துறேன். எனக்கு நீ ஒரு கேரண்டி கொடு, எனக்கு நீ செய்வியா, எனக்கு நீ கனி கொடுப்பியா, எனக்கா நீ ஊழியம் செய்வியா, என்ன மகிமைப்படுத்தி 4 பேருக்கு முன்னாடி நிற்பியா, 4 பேர்கிட்ட எனக்கா சுவிசேஷம் சொல்லுவியா? நீ எனக்குன்னு கனி கொடுக்கறதுல இந்த வருஷம் உறுதியாரு. உனக்கு என்ன செய்யணுமோ கர்த்தர் செய்து நடத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல விரும்புறீங்க, நான் செய்யறேன் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்கலாம் அதே சமூகத்தில். ஆண்டவர் உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று, எலிசாவே எலியா செய்ததை நினைத்துக்கொள். அவர் செய்ததை நீ நினைச்சிட்டேனா நான் என்ன செய்யணும்னு தான் நீ கேட்ப. ஆமென். பவுல் அப்படிதான், அவர் செய்ததை நினைச்சதும், துன்பப்படுத்தின பிறகும் என்னை தேடி வந்து என்கிட்ட பேசுறாரேன்னு தெரிஞ்சதும் பவுல் அடுத்து என்ன கேட்கிறார் தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். கர்த்தர் தந்த ரட்சிப்பு சாதாரணமாய் வந்ததல்ல. கர்த்தர் தந்த ரட்சிப்புக்கு நாம எந்த கரையமும் செலுத்தவில்லை. எல்லாமே அவர்தான் நமக்கு செய்திருக்கிறார். அவர் நம்மை குறித்து சம்பாஷணை பண்ணினார், அவர்தான் நம்மை பார்த்தார், அவர்தான் நம்மை தேடி வந்தார், அவர்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, என்னை தெரிந்தெடுத்தேன் தெய்வமே, உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்றவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 2-3 நிமிடங்கள் மாத்திரம் செபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் உண்டாவதாக. இந்த 1 வருஷம் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். பல வருடங்களாய் கர்த்தர் எதிர்பார்த்தார், ஆனால் கொடுக்கல. இந்த வருஷத்துல கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன், உனக்கு என்ன பாராட்டணுமோ நான் கிருபை பாராட்டுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு கேரண்டி கொடு, நீ எனக்கு ஒரு நம்பிக்கை கொடு, நீ எனக்கு
எனக்கு ஒரு உறுதியை கொடு. நீங்க விரும்புற கனியை நான் கொடுப்பேன் ஆண்டவரே. நீங்க விரும்புறபடி நான் உங்களை காண்பிப்பேன் அப்பா. உங்க மகிமைக்காய் நான் வாழ்வேன் அப்பா. உங்க சித்தத்தை செய்யறதுக்கு அர்ப்பணிக்கிறப்பா. அப்படி விரும்புற தேவ பிள்ளைங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோட தேவ கரத்தில் வார்த்தைக்கு முன்பாக உங்களை அர்ப்பணித்து என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், எஜமானனே உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். என் இஷ்டம் வேணாப்பா, என் சித்தம் வேணாப்பா. ஹல்லேலூயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே. பலியாகி என்னை மீட்டீரே. சொல்லுங்க, பரலோகம் பரலோகம் திறந்தீரையா. பரலோகம். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்ல, என் தேச எல்லை எங்கோ, என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும். தேசத்தின் இருள்கள் எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம். ஒரே ஒரு வார்த்தை அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எஜமானனே எஜமானனே என்னேசு ராஜனே என்னென்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னென்னமெல்லாம் என்ன ஆண்டவரே நீங்க செய்ததை நினைச்சு பாரு. உங்களுக்குன்னு செய்யணும்ப்பா. ஒரே நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க முன்னாடி வைத்து நான் செபிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் கேட்கிறா, இன்னும் நான் உனக்கு என்ன செய்யணும்? இன்னும் நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த அத்தி மரத்தை பார்த்து தோட்டக்காரர் கேட்டது, இன்னும் நான் உனக்கு என்ன செய்யணும் இந்த வருஷத்துல? நீ சொல்ல, இவ்வளவு செய்து நீ எனக்கு கனி கொடுக்கல, ஏன் நீ கனி கொடுக்காம இருக்கிற? இந்த ஒரு வருஷம் நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நான் என்ன செய்யணும் சொல்லு. நீ கேட்கறதெல்லாம் நான் செய்யறேன். ஆனா நீ எனக்கு ஒரு கேரண்டி கொடு. இந்த வருஷத்துல அடுத்து ஒரு கர்த்தருடைய வருகை தாமதித்தா, அடுத்து இப்படி ஒரு கூட்டம் நடக்குமானால் அதற்கு முன்பாக கர்த்தர் விரும்புகிறதை என் வாழ்க்கையில நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்ல விரும்புறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை இருக்கிற இடத்தில் உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. அப்படி சொல்ல நான் இருக்கிறேன்ப்பா, உங்க விருப்பத்தை நிறைவேற்ற நான் இருக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் உம்மை வெளிப்படுத்துகிறவனாய் நான் இருக்கிறேன். உமக்கு மகிமையான பாத்திரமாய் நான் இருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவீராக. இந்த ஏக்கத்தை கொடுப்பீராக, இந்த வாஞ்சையை கொடுப்பீராக, இந்த பாரத்தை கொடுப்பீராக, இந்த தாகத்தை கொடுப்பீராக. எலிசாவை போல வைராக்கியம் உள்ளவராய் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காய் எரிந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த பாரம் எழும்பட்டு, தேசத்தை குறித்த பாரம், ஜனத்தை குறித்த பாரம் எழும்புவதாக. இருதயங்களை ஆளுகை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவீராக. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோட அபிஷேகத்தோட கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தும்படி